ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோடு 173 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே நாகட்டோ அந்த மலைத்துளிகள் மெதுவா விழுகிற மாதிரி பார்ப்பான். ஒரு குணாயில பேப்பர் பாம் வந்து அட்டாக் வைக்கும். விதியை எங்களை அவங்க கிட்ட கொண்டு போச்சுன்பான். ஜிராயா சுனாடே ஒரோச்சிமாரு ஹான்ஜோவை எதிர்த்து சண்டை போடுறத காட்டுவாங்க. கடைசியா நாங்க அவங்களை கண்டுபிடிச்சோம். ஜிராயா சென்சேவன்பான். யாஹிக்கோ 3 பேத்துக்கிட்டயுமே ஹெல்ப் கேட்டு போய் நின்றுப்பான். நாகட்டோ இதெல்லாம் ஓரமா நின்று பார்த்துட்டு ஜிராயா வியர் பண்ணி இந்த லீஃபோட ஹெட்பேண்டை பார்த்துட்டு ரேஜ் ஆவான். அவனோட பேரண்ட்ஸை கொண்ட விஷயங்கள் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். நாகட்டோ நருட்டோ கிட்ட ஒரு லீஃப் ஷினோபியை என்னால எனக்கு டீச்சரை ஏத்துக்க முடியல, அதுக்கான காரணம் உனக்கே தெரியும்பான். நருட்டோ கொஞ்சம் கில்ட் ஆவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்ஜின் ஆஃப் பெயின் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓப்பனிங்லயே யாஹிக்கோ அவங்க 3 பேத்துக்கிட்டையுமே எங்களுக்கு நெஞ்சுட்சு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத காட்டுவாங்க. கோனான ஆரியாமில ஃபிளவர் செஞ்சு கொடுப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரோச்சிமாரு வேணும்னா நான் அவங்களை கொன்றுட்டா, சொல்ல போனா போர்னால அனாதையாகப்பட்ட குழந்தைகளை நிறைய பார்த்திருக்கோம், பரிதாபமா இருக்கு, அவங்களோட துயரத்துல இருந்து போகணும்னா அவங்களை கொல்லணும்பா. ஜிராயா போதும் நிறுத்துன்ட்டு நீ சுனாடையோட இங்க இருந்து கிளம்பு, கொஞ்ச நாள் இங்க தங்கி அவங்கள நான் பாத்துக்கிறேன், அவங்க பட்டு வந்த துயரத்துக்கு என்னால பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன உதவின்னு இருப்பாரு. பிரசன்ட் நாகட்டோ என்னோட பேரண்ட்ஸை ஹிடன் லீஃப் சேர்ந்த ஷினோபி தான் கொன்னதுன்பான். இதுக்கப்புறமா ஜிராயா அவங்க 3 பேர்த்தோடையுமே அவரோட ஃபைவ் ஸ்டைல் மூலமா ஃபிஷ் எல்லாம் கிரில் பண்ணி சாப்பிட்ட அந்த என்ஜாயபிளான மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. நாகட்டோ ஹிடன் லீஃப் ஷினோபிஸ்லயே இவர் கொஞ்சம் மாறுபட்டவரா இருப்பாருன்னு ரியலைஸ் பண்ணிட்டு கண் கலங்குவான். 4 பேருமே அங்க ஒன்னா வாழ்ந்தோம், சீக்கிரமே அந்த சம்பவம் நடந்துச்சுன்பான். என்ன சம்பவம்னு கேட்பான் நாருட்டோ. ஒரு மோசமான ஷினோபி எங்களை அட்டாக் பண்ணா, யாஹிக்கோவை கிட்டத்தட்ட கொல்ற அளவுக்கு போயிட்டான், அப்பதான் அந்த நிஞ்சாவன் நான் தாக்கி கொண்டன்பான். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணாமே செஞ்சேன்பான். அந்த டைம்ல தான் ஜிராயாவும் கோனானும் வந்திருப்பாங்க. ஜிராயா யாஹிக்கோவை ஓகேவான்னு கேட்டுட்டு நாகட்டோட ரெனேகானை பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. நாகட்டோ பார்க்க போனா எனக்குள்ள ஸ்பெஷல் பவர்ஸ் இருந்திருக்கு, ரெனேகான்ங்கிற தோஜுட்சுன்பா. அதோட ரிசல்ட்டா ஜிராயா சென்சி எங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு தயங்கவே இல்ல, நிஞ்சுட்சு எங்களுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. பார்க்க போனா அதை எங்களை தற்காத்துக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுக்கறதா சொன்னாரு. ஆனா நான் என்னோட விஷயத்துல ரெனேகானை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இதை கத்து கொடுக்கறான்னு நினைச்சேன். என்னோட பவரை கண்டு எனக்கே பயமா இருந்துச்சு, வெறுப்பே எனக்குள்ள வெறியாச்சு, நான் பண்ண விஷயங்கள்லாம் தப்பா இருக்குமோன்ட்டு நானே கில்ட் ஆனேன். ஆனா சென்சே விரக்தியில இருக்க அந்த டெப்த்ல இருந்து என்ன வெளியெடுத்தாருன்பா. ஜிராயா அந்த இன்சிடென்ட்டை நினைச்சா ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு நாகட்டோ கிட்ட. நாகட்டோ அந்த நாள் அவன் யாஹிக்கோ கிட்ட நடந்துகிட்ட விஷயம் நான் ரொம்பவுமே கோவமாக்குச்சு, என்னோட மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிருச்சு, நான் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டான்னு நாகட்டோ சொல்லும் போது ஜிராயா ரெனேகானை திங்க் பண்ணுவாரு. நாகட்டோ இதுக்கப்புறமா எனக்குள்ள இருக்க இந்த வெறுப்பே நான் நானா இல்லாம இன்னும் வேற யாராவது கொண்டுறணுங்கிற பயமா இருக்கு, நான் பண்ணது தப்பு தானே, வேற ஏதாவது பெட்டரான வழி இருந்திருக்கும்லன்னு சொல்லி கேட்கவும் ஜிராயா நாகட்டோவை கூப்பிட்டு நீ செஞ்சது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ பண்ண ஆக்ஷன்ஸ்க்கு முதல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், யாஹிக்கோ சாகலில நீ உன் நண்பனை பாதுகாத்திருக்க, நான் நீ பண்ணாதான் சரியா இருக்கும்னு நம்புறேன், நண்பனை காப்பாத்தினதுக்கு யாரும் உன்னை குறை சொல்ல போறது இல்லைன்னு இருப்பாரு. நாகட்டோ நான் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரை சென்சேவா ஏத்துக்கிட்டேன்பா. ஜிராயா ஒன்ஸ் ஒருத்தவனை காயப்படுத்தும் போதே நீ யாரை வெறுக்கணும்னு கத்துக்கிற, அப்புறம் நீ மற்றவங்களால வெறுக்கப்படும் போது உனக்கு கில்ட் மட்டும் தான் இருக்குன்னு இருப்பாரு. பிரசன்ட் நாகட்டோ இருந்தாலும் அப்படிப்பட்ட வழிதான் மற்றவங்களை நம்மளை புரிஞ்சுக்க வைக்கும், வழியை தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் வளர்றோம், மெச்சூர் ஆகுறோம், அப்புறம் வளர்றதுக்கான அர்த்தம் ஒருத்தனோட ஓன் டெசிஷன்ஸ் அண்ட் அவனுக்கானதை திங்க் பண்றோம், வழியை பத்தி தெரிஞ்சுக்கிறது சிந்திக்கிறது மூலமா உனக்கான சொந்த பதில் உனக்கு கிடைக்கும்பா. இதுக்கப்புறமா ஜிராயா சென்சே 3 பேத்தையும் விட்டு போனதை காட்டுவாங்க. நாகட்டோ பார்க்க போனா ஜிராயா சென்சேவே அவருக்குள்ள அதே கேள்வியை தான் கேட்டிருப்பாரு போலன்பா. அவருக்கு எந்த விதமான பதிலுமே கிடைக்கல, ஒன்னமாய் தான் எதுவுமே அவரால் சொல்ல முடியல, சொல்ல போனா அன்னைக்கு எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சதுன்பா. நாகட்டோ ஜிராயா கிட்ட அவங்க 2 பேத்தையும் பாதுகாக்கணும், அதுக்காக நான் எந்த வழியும் தாங்க தயாருன்னு இருப்பான். புரியுதுன்னு பாரு ஜிராயா, உங்களுக்குள்ள நீங்க அதிகமா என்ன கேள்வி கேட்டுக்குவீங்க, எது உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்லி கேட்பான் நாகட்டோ ஜிராயா கிட்ட. இந்த உலகத்துல ஏகப்பட்ட போர் நடக்குது, வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு, அதுல ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்புறம் ட்ரூ பீஸ்க்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் நாகட்டோ 3 வருஷம் கழிச்சு நான் பிசிக்கலாவும் மென்டலாவும் ட்ரைனிங் மூலமா ஸ்ட்ராங் ஆனதா ஃபீல் பண்ண, மெச்சூர் ஆனதாவும் தான். அப்புறம் ஜிராயா சென்சே சொன்ன வார்த்தைகள் எனக்குள்ள டீப்பா எக்கோ அடிச்சுட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. சென்சே சொன்ன விஷயமே இந்த உலகத்துக்கு பீஸ் கொண்டு வரக்கான சொல்யூஷனா என்னோட ரெனேகான்ல இருக்குனாரு அப்படின்னு நாகட்டோ சொல்லும் போது ஜிராயா சொன்ன விஷயங்களை காட்டுவாங்க. ஜிராயா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா சண்டை போட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இந்த நாளை விட அது ரொம்பவுமே மோசமா இருந்துச்சு. அப்போ ஒரு மாங்க் அங்க வந்திருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா மனுஷ உடம்புல இருக்க சக்கராவை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்தாரு. இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாரு. அவர்
அவர் டிராவல் பண்ணி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதை நின்சுன்னு சொல்லியிருக்காரு, அவர் கிரியேட் பண்ணது. காலங்கள் போய் நின்சு இப்ப நிஞ்சுட்சு ஆயிருக்குன்னு பாரு. நிஞ்சுட்சுங்கிறது பவர் மூலமா சண்டை போடுறக்கானது கிடையாது. இது மக்களை பீஸை நோக்கி கொண்டு போறக்கான டீச்சிங். அந்த மாங்க் தான் த சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த உலகத்தோட சேவியராகவும் சொல்லப்பட்டாரு. ஒன்ன மாதிரியே அவர்கிட்டையும் நினைகணுச்சு, நம்ம தான் பீஸையும் ஆர்டரையும் உருவாக்குனது. இதை தான் அந்த மாங்க் சொன்னாரு. மக்கள் ஒருத்தர் உண்மையா புரிஞ்சுக்கிற அந்த நாள் வரும்னு அவர் நம்பினாரு. ஒருவேளை நீ சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸோட மறுஜென்மமா இருக்கலாம். என்னோட ஃபீலிங்கே உனக்கு இருக்க அந்த கண்கள், அந்த மாங்க்ஸோட நம்பிக்கை எல்லாம் உனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கலான்னு இருப்பாரு. பிரசன்ட் நாகட்டோவை காட்டுவாங்க. சென்சே பீஸ்க்கான கேள்வியை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்களை விட்டுட்டு கிளம்பிட்டாரு. நாங்க காம்ரேட்ஸ் கேதர் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கான லீடரா யாய்க்கோ இருந்தான். சீக்கிரமே எங்களோட ஆர்கனைசேஷன் ஃபேம் ஆச்சு. மக்கள் சண்டை போடாம பீஸை உருவாக்கணுங்கிற எங்களோட எஃபர்ட்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. ஆனா உலகமே போர்ல இருந்துச்சு. 3 கிரேட் நேஷன்ஸ் சண்டை போட்டு இருந்தாங்க. ஸ்டோன், லீஃப், அப்புறம் சாண்ட் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க. ரைன் வில்லேஜோட லீடரான ஹான்சோ எங்க ஆர்கனைசேஷனை பத்தின வதந்திகளை கேள்விப்பட்டு எங்களை தேடி வந்தான். நாங்க இருக்கிறத இக்னோர் பண்ண அவர் விரும்பல. அவர் எங்க மூலமா 3 கிரேட் நேஷன்ஸோட பீஸுக்கான நெகோசியேஷன் வைக்க சொன்னாரு. நாங்க எங்களோட பவரை யூஸ் பண்ணி 3 கிரேட் நேஷன்ஸ்க்குமான பீஸுக்கான அக்ரிமெண்ட்டை செக்யூர் பண்ணணும்னு நாங்களும் அவரோட ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டோம்பா. ஹான்சோ அண்ட் யாய்க்கோ கை குலுக்கிறத காட்டுவாங்க. ஆனா அந்த டெசிஷனே எங்க துரதிருஷ்டத்துக்கான எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருந்துச்சுன்பா. நாங்க முட்டாள்தனமான குழந்தைகள்பா. துரதிருஷ்டமா என்ன சொல்றீங்க, அடுத்து என்னாச்சுன்னு கேட்பா நருட்டோ. கோனான் சேடா ஃபீல் பண்ணுவா. நாகட்டோ அதனாலதான் யாய்க்கோ இறந்தான்னு சொல்லுவான். நருட்டோ என்ன செத்துட்டானான்னு சொல்லி ஷாக் ஆவான். நாகட்டோ அது ஹான்சோ விரிச்ச வாழை. அவன் ஹிடன் ரெயினோட பவர் அவங்ககிட்ட இருந்து நாங்க திருடிடுவோன்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவே அடுத்த நாளே நாங்க அக்ரிமெண்ட்ஸை கொண்டு வர ஒரு சர்டைன் லொகேஷனுக்கு போறப்பவே ஹான்சோவோட சபார்டினேட்ஸும் லீஃபோட ஆன்பு பிளாக் ஆப்ஸும் வந்துட்டாங்க. அங்க ஹான்சோ டான்ஜோங்கிற ஹிடன் லீஃப் சேர்ந்தவனோட சேர்ந்து ஸ்கீம் போட்டிருக்கான் எங்களை தீத்துக்கிட்ட. டான்ஜோ ஹான்சோவோட டீம் அப்பானா ஹோக்காகே சீட் அடைய. அப்புறம் ஹான்சோ டான்ஜோவோட டீம் அப்பானா அவனோட பொசிஷனையும் பவரையும் பாதுகாத்துக்க அப்படின்னு நாகட்டோ சொல்லவும், ஹான்சோ உங்களோட ஆர்கனைசேஷன் எனக்கு ஒரு தலைவலியா போச்சுன்பா. கோனானை பிடிச்சி வச்சுட்டு யாய்க்கோ நீ தானே லீடர், நீ செத்தாகணும்பா. இதுக்கு மட்டும் நீ மறுத்த, இவளை நான் கொன்றுவன்ட்டு கோனான் களத்துல குணாய் வைப்பான். ஒரு குணாய் எடுத்து முன்னாடி வீசிட்டு ரெட் ஹேர் இருக்கவனே அதை யூஸ் பண்ணி யாய்க்கோவை கொள்றான்பா. இதை மட்டும் பண்ணினா உன்னையும் இந்த பொண்ணையும் நான் விட்டுருவன்பா. கோனான் நாகட்டோ இப்படி பண்ணிராத, என்ன மறந்துட்டு 2 பேருமே எஸ்கேப் ஆகி போயிருங்கன்பா. யாய்க்கோ நாகட்டோவை கூப்பிட்டு ப்ளீஸ் என்ன கொன்றுன்பா. நாகட்டோவுக்கு மனசே இருக்காது. நாகட்டோ சின்ன வயசுலயே சொல்லியிருப்பான் என்ன வழியை தாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல அவங்க 2 பேர்த்தையும் பாதுகாக்கணும்னு. நாகட்டோ அதை திங்க் பண்ணி பார்க்கவுமே அவனுக்கு அந்த பிரீத்ங்கிறதே அப்நார்மல் ஆயிரும். யாய்க்கோ சீக்கிரம் பண்றான்பா. கோனான் வேணான்னு கத்துவா. ஹான்சோ சீக்கிரம் பண்ணு, இந்த பொண்ணு சாவணும்னு விரும்புறியான்னு கத்துவான். நாகட்டோ மனசே இல்லாம அந்த குணாயை போய் எடுப்பான். நாகட்டோ கொனான்ட்டு யாய்க்கோவை பார்க்கும்போது யாய்க்கோவே வேகமா ஓடி வந்து குணாயில குத்திக்குவான். என்னானாலும் பரவாயில்ல, நீயும் கோனானும் வாழணும்ட்டு சிரிப்பான். நீ தான் இந்த உலகத்தோட சேவியர், எனக்கு தெரியும் உன்னால முடியும்ட்டே செத்துருவான். கோனான் யாய்க்கோன்ட்டு கத்துவா. நாகட்டோவுக்கு யாய்க்கோ எனக்கு பெரிய கனவுகள் இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வரும். கோனான் மண்டிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஹான்சோ இறக்கமே இல்லாம நாகட்டோவையும் கொல்ல சொல்லி உத்தரவு கொடுப்பான். யாய்க்கோ இந்த சண்டை நிக்க போறது இல்லைன்னா நானே கடவுளா மாதிரி அதை நிறுத்துவன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த நாகட்டோ திங்க் பண்ணிட்டு செம ரேஜ் ஆவான். கையை முன்னாடி நீட்டவுமே ஒரு குணாயும் கூட அவன் மேல பட்டிருக்காது. எல்லாருமே வாயை பொழந்துருவாங்க. அவன் அது எல்லாத்தையுமே ஈஸியா ரிப்பல் பண்ணிட்டான்ட்டு நாகட்டோ மேல அப்ரோச் ஆகவும் ஹான்சோ கோனானை விட்டு விலகிட்டு தரையில கை வைக்கவும் நாகட்டோவோட பாதி உடம்ப சுத்தி கிரவுண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸ் வந்து அவனை பிடிச்சிரும். டக்குன்னு வெடிக்கும். ஹான்சோ அவன் கதை முடிஞ்சிச்சான்ட்டு பாப்பான். நாகட்டோ வெடிச்ச அந்த இடத்துல நிப்பான். நெருப்போட பாதி உடம்பே கருகி இருக்கும். கோனான் நாகட்டோன்னு கூப்பிடவும் கோனான் யாய்க்கோவை பிடிச்சிக்க உயிரோட இரும்பா நாகட்டோ. ஹான்சோ அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்னோட 5 ஸ்டைல் ஜுட்சுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டலன்ட்டு வருவான். நாகட்டோவோட கோவம் அதிகமாகும். ஹான்சோ அந்த கண்களை பார்த்துட்டு நீ ஒன்னும் ஆர்டினரி கிடையாது போல அந்த கண்கள்ட்டு பாப்பான். ஆன்போவை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ண வந்துருவாங்க. நாகட்டோ கெட்டோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணி விட்டுருவான். இதை பார்த்த கோனானுக்குலாம் அள்ளு விட்டு ஹான்சோ என்னடா திருட்டு வாயை பொழந்துருவான். கோனான் இதை யூஸ் பண்ணாதீன்பா. நாகட்டோவோட கோவன்கிறது கட்டுக்கடங்காம போகும். கெட்டோ ஸ்டாச்சு கிட்ட இருந்து பிளாக் ரிசீவர்ஸ் வரும். ஹை ஃப்ரீக்வன்சி சக்கரா சிக்னல்ஸுக்கான டிமாடுலேட்டர்ஸா இருக்கும். யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்கல்ல நாகட்டோவோட முதுகுல எதுக்கு இத்தனை ராட்ஸ் குத்தி இருக்குன்னு. இது நாகட்டோவோட உடம்புல குத்துனதுக்கு அப்புறமா பர்மனன்ட் ஆயிரும். நாகட்டோ கெட்டோ ஸ்டாச்சுவோட பவர் மூலமா டான்ஜோவோட ஆட்கள்ல இருந்து ஹான்சோவோட ஆட்கள் வரைக்கும் எல்லாத்தோட உடம்புல இருக்க சோல்ஸையுமே எடுத்துருவான். ஹான்சோ கிட்ட நெருங்கவும் ஹான்சோ சொல்ல போனா நீ தான் அந்த சீன்ஸ்க்குலாம் பின்னாடி லீடரா இருப்ப போலயே, உங்கள்கிட்ட ரெனேகான் இருக்கிறதே சர்ப்ரைஸா இருக்குன்னு இருப்பான். கோனான் நாகட்டோன்ட்டு பார்க்கும்போது நாகட்டோவோட ரேஜ் ரொம்பவுமே இன்டென்ஸா இருக்கும். கரெக்டா அட்டாக் வைக்க போகும்போது ஹான்சோ டெலபோர்டேஷன் ஜுட்சு பண்ணுவான். வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா அந்த கெட்டோ ஸ்டாச்சு போயிருக்கும். பட் இந்த எஃபர்ட்ஸ் காரணமா அந்த பிளாக் ரிசீவர்ஸ் மட்டும் நாகட்டோவோட உடம்புல குத்துனபடியே தான் இருக்கும். நாகட்டோ யாய்க்கோ செத்துட்டான், அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசேஷனோட லீடரா நான் மாறினேன் அப்படின்னு சொல்லும் போது நாகட்டோவோட ஹெட் பேண்ட்ல ரைன் வில்லேஜ் சிம்பிளுக்கு மேல ஒரு கோடு போட்டுக்குவான். பிரசன்ட் நாகட்டோ நான்
மறந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே மாறல. என் பேரண்ட்ஸ் செத்த அதே டைம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஜிராயாக்கு கொடுத்த ஆன்சர் அது ஒண்ணும் இல்ல குப்பைன்னு ரியலைஸ் பண்ணன்பா. நருட்டோ தலகுனிவா. அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்குற அளவுக்கு கடன் பட்டிருந்தேன். அவன் தான் என் கனவு. அவன் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியாத நண்பன். அவனுக்காக சந்தோஷமா நான் என் உயிரை கொடுத்திருப்பேன். யாஹிகோவோட மரணம் அதுதான் என்னோட செகண்ட் கிரேட் பெயின் தான் ஆகட்டும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேல் ஆஃப் நருட்டோ உசுமாக்கி அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறமா இனோயிச்சி காட்டுவாங்க. 3 பேரும் இப்படி ஒன்னு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு பாரு. ஷிகாகோ சொல்ல போனா லீஃப் வில்லேஜ்குள்ள இன்வேஷன் ஆனாங்களா அப்பல இருந்துன்னு பாரு. இனோயிச்சி ஈனோ ஷிகாச்சோ அந்த ட்ரியோ நேஷன்ஸை சுத்தியும் ஃபேமஸா இருந்துச்சு அந்த நாட்கள் பாரு. அதெல்லாம் இன்னும் முடியலன்னு பாரு சோசா. ஷிகாகோ அப்படின்னா சரி இதை நம்ம இன்னொரு தடவை பண்ணி பாத்திரலாமான்ட்டு 3 பேருமே ஈனோ ஷிகாச்சோ ட்ரியோ பண்ணுவாங்க. டக்குன்னு டல் ஆயிட்டு நம்மளோட பழைய காமரடே நம்ம எப்படி மோதிக்கிறது அப்படின்ட்டு 3 பேருமே கீழே உட்காந்துட்டு அம்மா நம்மள இன்னொருத்தர் யாரும் இன்வைட் பண்ணமுலன்னு சொல்லிட்டு ஷிகாகோ திங்க் பண்ணுவாரு. 3 பேருமே அது யாரா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஷிகாகோ டிமென்ஷியாக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் இருக்கும் பாரு. பார்த்தா அவங்களுக்கு பக்கத்து டேபிள்லயே ஷிபி அபுராமே கொண்டிருப்பாரு. சர்வர் வந்துட்டு சார் ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு சொல்லி கேட்பான். நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் பாரு. ஷிபி செம கடுப்புல இருப்பாரு. இதெல்லாம் பார்த்த ஷீனோ இந்த மறதிங்கிறது குடும்பமாவாட வந்துட்டு இருக்குன்ட்டு கடுப்பாவான். ஏன்னா ஷீனோவையுமே அவ்வளவு ஈஸியா மறந்துடுறாங்களே அந்த காண்டு தலைவனுக்கு.